பண்றாங்க. அவர் வீட்டுல இல்ல. ஏஜென்ட் ஐயா, வாங்க வாங்க உட்காருங்க. உட்கார்ந்துட்டீங்களா? என்ன விசேஷம் இல்லாம வரமாட்டீங்களே? அதாவது யதார்த்தவாதி வெகுஜன விரோதின்னு பழமொழி. அது பழமொழி. பழமொழி. கொஞ்ச நேரமா என் மனசுக்குள்ள ஒரு பெரும் பெரும் போராட்டம். உண்மையை சொல்றதா அல்லது மத்தவங்களே மாதிரி மௌனம் சாதிச்சிருவோமா? அது ரெண்டு உங்களால முடியாத காரியமாச்சு. உண்மையை சொல்ல என்னால முடியாது. அதுக்கு சொல்லல, உண்மையை சொல்றதுக்கு போராட்டம் எதுக்கு? பேசாம இன்னைக்கு மட்டும் உண்மையை பேசிடுங்களேன்னு சொன்னேன். ஓ, அதுக்கு சொல்றீங்களா? மறுபடியும் என்ன பேசி விட்டு தள்ளுங்க. ஆமா, நம்ம சிங்கத்துக்கு மோகினிக்கு நம்ம வீட்டுல ஒரு பெரிய விருந்து நடந்துச்சாமே, நான் கேள்விப்பட்டேன். ஆமாங்க, இந்த 60 வேலி நிலம் தகராறு முடிஞ்சு போச்சு பாருங்க. இதுல அவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அந்த அம்மா மோகினியும் ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இன்னைக்கு அங்க போறதாக இருந்தது, நின்னு போச்சு. என்ன அசௌகரியமோ, இன்னைக்கு வரவாண்டான்னு ஆளை விட்டு சொல்ல அனுப்பிச்சாங்க. என்னமோம்மா, நீங்க தாராளமா போங்கோ வாங்க, மாப்பிள்ளை கோச்சுக்க மாட்டாரு. ஆனா எக்காரணத்தை கொண்டுட்டு மாப்பிள்ளை அங்கேயும் போகப்படாது, மோகினி இங்கேயும் வரப்படாது. என்ன சொன்னீங்க? ஐயா கேக்கு புரியல. எக்காரணத்தை கொண்டுட்டு மாப்பிள்ளை அங்கேயும் போகப்படாது, மோகினி இங்கேயும் வரப்படாது. ஏன்னா மாப்பிள்ளை பேர்ல அந்த சிங்கம் மனசுக்குள்ள ஒரு கரட்டோனா பூந்து எனக்கு பயம். ஆமா, இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? ஐயோ ஐயோ, அதாவது மாப்பிள்ளை மேல சிங்கத்துக்கு ஒரு சந்தேகம். என்ன இல்ல போனா ஏன் மாப்பிள்ளை தனியா போகணும்? ஏன் தனியா போக கூடாதா? நான் கூடவே பாடி கார்டு மாதிரி எப்பவுமே போகணுமா? அவர் சொல்லுச்சா இவர் போனார், தப்பு. அவன் ஊர்ல இருந்து மாப்பிளைக்கு தெரியுமா? ஆமா, பின்ன ஏன் ஆள் வந்தது? அதில் தான் அம்மா விஷயம் இருக்கு, அதில் தான் விஷயம் இருக்கு. அம்மா, அது மோகினி ஆளு, மோகினி ஆளு. ஆமா, சிங்கம் ஊருக்கு போகாதுக்கு முன்னாலே அவசரப்பட்டு ஆளை அனுப்பிச்சா அந்த பொண்ணு. இது எப்படியோ சிங்கத்து கட்டி ஊருக்கு போக வேண்டிய சிங்கம் திரும்பி வந்தாச்சு. அப்போ உங்க மாப்பிள்ளை ஊருக்கு போயிட்டாரா? நீங்க சொல்ற கதையை விவரமா சொல்லுங்க, எனக்கு புரியல. அதாவது ஊருக்கு போக வேண்டிய சிங்கம் வீட்டுக்கு திரும்பி வந்தா. ஆமா ஆமா, சிங்கம் இல்ல, சிங்கம் இல்ல, கரடி. கரடி. ஆமா, கரடி திரும்பி வந்தா. நான் சொல்ல வந்தேனே. ஏஜென்ட் ஐயா, இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? உங்க அதிர்ஷ்டம். நான் எங்கேயோ போக வேண்டியவன் எப்படியோ அங்க போகும்படி வந்துச்சு. போன உடனே அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத என் காதில் தன்னறியாம வந்து விழுந்துச்சு. கிட்டத்துக்கு போயிட்டேன். இதை எப்படியாவது உங்க காதில் போட வேண்டிய என் கட்டளையாச்சே. மூச்சை பிடிச்சிட்டு ஓடி வந்தேன், உங்க காதில் போட்டாச்சுல. அப்ப போயிட்டு என்ன பண்ண சொல்றீங்க இப்ப? அப்படி சொன்னா தானே நான் சொல்லுவேன். யாரோ வந்து உங்களை வர வேண்டாம்னு சொன்னாங்க, அதை நீங்க மனசுக்குள்ள வச்சுக்காதுங்க. நேரே அங்க போங்க. சிங்கம் உங்களை பார்த்த உடனே அவன் மனசு இறங்கிடும். மாப்பிளைக்கு எந்த விதமான ஆபத்து வராதபடி சட்டக்குன்னு கூட்டு வந்து. பொம்பளை போய் ஆம்பளைய காப்பாத்துறதாவது ஏஜென்ட் ஐயா, இந்த கதை நல்லாவே இல்லையே. என்னது கதையா? என்ன? இப்போ நான் அங்க போறேன் வைங்க, என்ன பார்த்ததும் அவர் என்ன சொல்றதா கதை சொல்ற கேளுங்க. உன்னை யார் வர சொன்னாங்க? எதுக்காக வந்தேன்? ஏன் வந்தேன் அப்படின்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? நான் சொல்ல. நீங்க போய் சொல்றது. நீங்க ஏன் சொல்லுவீங்க? நீங்க போய் சொன்னா உங்களை சும்மா விடுவாங்களா? இந்த பாருங்க ஏஜென்ட் ஐயா, இன்னைக்கு மட்டும் உங்களை உண்மை பேச சொன்னா நீங்க என்கிட்டயே ஆரம்பிச்சுட்டீங்களே, பரவாயில்ல. இந்த மாதிரி உண்மையை அங்கே போய் சொல்லி எல்லாரும் மனசையும் புண்படுத்தாதீங்க. தயவுசெய்து நீங்க போயிட்டு வரீங்களா? நல்லதுக்கு காலம் என்னடா பண்றீங்க? ஆமா, அக்கா வரலையே? அப்பா உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லையாவா? இன்னும் அந்த குறும்பு போகலையா உனக்கு? காலேஜ்ல படிச்ச மாதிரி தானே இருக்க நீ.
அக்கா வர வேண்டாம் நீயே சொல்லி அனுப்பிச்சுட்டு என்னைய கேக்குறியா? நான் சொன்னேன்னா? இல்ல நாய்க்குட்டி குறும்பு இருக்கட்டும், சிங்கம் அங்க உறங்குதா? இல்லையே, வெளியூர் போயிருக்காரு. அதனாலதான் அக்காவை மட்டும் வர சொன்னேன். ஆமா, நான் வர வேண்டாம்னு சொன்னதை யார் சொன்னாங்க? உங்க ஆளு சொன்னதா எங்க ஆளு வந்து சொன்னா? நம்பிக்கையான ஆள் தானே? நம்பிக்கையான ஆளுன்னு தான் நான் இதுவரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்தேன். நீயே எங்க ஆள் அப்படி சொல்லணும்? இதுக்கு அர்த்தம் புரியலையே. அர்த்தம் என்ன? அனர்த்தம் தான். அது மட்டுமா? சிங்கம் என்ன உடனே அவசரமா பாக்கணும்னு சொன்னா நான் புல்டோசர் ஓட்டிக்கிட்டு இருந்தோம், அப்படியே ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணாம ஓடியாடுறேன். மோகினி, நாம 2 பேரும் ஒரு பெரிய சூழ்ச்சியில மாட்டிக்கிட்டோம்னு எனக்கு தோணுது. இப்ப நான் உள்ள இருந்தாலும் ஆபத்து, வெளியே போனாலும் ஆபத்து. ஐயோ, வெளியே போகாதீங்க, வந்தது வரட்டும், இங்கே இருங்க. கூடாது, வர்றது என்னோட போகட்டும், நான் போயிட்டேன். மோகினி, அவனை தொடாதே, தொடாதே. சிங்கம், நீ என்னை ஆள் வைத்து அடிக்கக்கூடிய அளவுக்கு நான் செய்த தவறு. நான் வெளியூர் செல்கிறேன் என்று அறிந்து மனோரமாவை இங்கு வர வேண்டாம் என்று தடுத்து விட்டு நீ இங்கு வந்தது தவறு சிங்கம், தவறு. என் மீது நீ சுமத்தும் இந்த பழி உன் வாழ்க்கையை பாழாக்கும் சுருக்கு கயிறு. ஒரு காலம் இல்லை. உத்தமன் என்ற போர்வையில் ஊரை ஏமாற்றி வருகிறாய். உன்னை போற்றி புகழ்ந்தவர்கள் வாயால் தூர்த்தி இகழும்படி செய்ய சரியான சாட்சி. ஆரப்படுத்த முயற்சிப்பது எதிர்காற்றில் நின்று எச்சில் உமிழ்வது போல ஆகும். ஆத்திரப்பட்டு அடித்து விட்டாய், போகட்டும். இதை நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன், நீயும் வெளியே சொல்லாதே. இதை பறைசாற்றுவதே நாளை முதல் எனது முக்கியமான வேலை. சிங்கம், நீ என்னை ஆள் வைத்து அடித்தது வெளியே தெரிந்தால் என்ன ஆகும் என்பதை சிந்தித்துப்பார். கலகமுட்டியவர்கள் காப்பாற்ற வரமாட்டார்கள். ஏன், உன் கிராமத்து மக்கள் கூட உனக்கு உதவி செய்ய வரமாட்டார்கள் என்பதை மறந்து விடாது. நீ ஒரு முட்டாள். மோகினி, தொடாதீங்க என்ன. என்ன இது தலையில? ஒண்ணும் இல்ல, பெருங்காயம். என்ன விளையாடுறீங்க? என்ன நடந்தது? ஒண்ணு நடக்கல, பதறாது. புல்டோசரை ரிப்பேர் பண்ண தலையில அடிபட்டுருச்சு. நீங்க மறைச்சு பேசுறீங்க, எல்லாம் எனக்கு தெரியும். காயம் பட்டதுக்கு காரணம் கேட்டா என்னமோ கதை சொல்றீங்களே, உண்மை சொல்ல மாட்டீங்களா? அப்ப நான் சொன்னதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல, நீங்க எதையோ மறைச்சு பேசுறீங்க. எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. உனக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? சிங்கம் ஊர்ல இல்லாத போது என்னையும் வரவாண்டான்னு சொல்லி அந்த மோகினியை சந்திக்க போனீங்க. காலேஜ் மேட்னு சொல்லி அவ விரிச்ச வலையில விழுந்தீங்க. அந்த கள்ள வியாபாரத்துல கூட்டு சேர்ந்ததுக்கு பலன் கை மேல கிடைச்சு போச்சு. மனு, நீ என்ன சொல்ற? என்ன நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்ட லட்சணம் இவ்வளவுதானா? உன் வாயிலிருந்து இவ்வளவு மோசமான வார்த்தை வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. வாழ வேண்டிய ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை உன்னுடைய இந்த விஷ வார்த்தையினால எவ்வளவு தூரம் பாதிக்குங்கிறது உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ இப்படி பேசியிருக்க மாட்டேன். உன்னை போல அவளும் ஒரு... நிறுத்துங்க, என்னையும் அவளையும் ஈடு கட்டி பேசாதீங்க. அவ ஒரு ஆள் மயக்கி, பணத்துக்கு ஆசைப்பட்டு ஜமீன்தாரை மயக்கினா அப்புறம் பழக்கத்தை விட முடியாம உங்களையும்... சாரி, ஐ எம் வெரி சாரி. நான் எவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டேன். மனு, ஏன் என்னை இந்த கெட்டான நிலைமைக்கு ஆளாக்கிட்டேன்? மனைவியை கை தொட்டு அடிக்கிற முரட கணவனா இருக்க முடியுமே தவிர மனிதனா இருக்க முடியாது. என் பொறுமையெல்லாம் சோதிக்கிற அளவுக்கு நீ சண்டித்தனம் செய்தப்ப கூட நான் என் நிதானத்தை இழக்கல. ஆனா சம்பந்தம் இல்லாத ஒரு பெண்ணை பத்தி நீ கேவலமா பேசும்போது அதை என்னால சகிக்க முடியல. அதனாலதான் நான் அழிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடுமனும், பிளீஸ் மன்னிச்சு. தப்பு என்ன, நான் தான் தெரியாம பேசிட்டேன். நீங்க தான் என்ன மன்னிக்கணும். நீங்க தான் என்ன மன்னிக்கணும். தங்கலட்சுமி, தங்கலட்சுமி. கூப்பிட்டீங்களா? ஆமா ஆமா, இங்க வா. என்ன செய்துட்டு இருக்க? என்ன பலகாரம் செய்யறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேங்க. நல்ல வேலையா போச்சு, யோசனையோட நிறுத்து. நீ ஒண்ணும் செய்யலையே? இல்லீங்க. இன்னைக்கு பூரி உருளைக்கிழங்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. செய்து போய் வெளியே போயிட்டு வாங்க. பூரி உருளைக்கிழங்க? நான் கூட அதைத்தாங்க யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அப்படியா? என்ன பொருத்தம் பாத்தீங்களா? ஐயோ, என்ன பொருத்தம் இப்பொருத்தம். நேத்தி மசாலா தோசை செய்தியே, தோசை தான் இருந்தது, மசாலாவை எவனோ நாவிக்கிட்டு போயிட்டான். அப்படி இருக்கக்கூடாது. பூரின்னா நல்லா செய்யணும். என்ன? சரி, நீங்க உங்க பக்க பிரகாரம் சொல்லுங்க, அது பிரகாரம் நான் செய்யறேன். வெரி குட், வெரி குட். இங்க வா சொல்றேன்.
ரெண்டு கையும் சேர்த்து வச்சு ஆணி அடிச்ச மாதிரி உட்கார். எப்படி செய்யணும் தெரியுமா? ஒரு குண்டான எடுத்து ஒரு அரை ஆளாக்கு கோதுமை மாவை எடுத்து அதுல போடணும். அதான் எனக்கு தெரியுமே. தெரியுமில்ல? அது தலையில கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு 2 உப்புக்கல்ல போட்டு நல்லா பிசையணும். அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் உருண்டையா உருட்டிக்கணும். அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா? அதுதாங்க எனக்கு தெரியும். அப்பளா குழம்பு எடுத்து இத வச்சு அப்பளம் மாதிரி ரவுண்டா போட்டுக்கணும். அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் என்ன செய்யணும்? அதுதாங்க எனக்கு தெரியும். தெரியாது இல்ல? பெரிய குண்டானா ஒண்ணு எடுத்து அதான் எனக்கு தெரியுமே. இதெல்லாம் தூக்கி அது உள்ளார போட்டு அதான் எனக்கு தெரியுமே. அது நிறைய தண்ணியை ஊத்தி அதான் எனக்கு தெரியுமே. நல்லா குழைச்சு அதான் எனக்கு தெரியுமே. கொதிக்க வச்சு வையே, நான் வந்து குதிக்கிறேன். அதான் என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க? என்ன ஏதாவது தெரியலன்னா என்னங்க எதுங்கன்னா அடக்க ஒடுக்கமா கேட்கணும். எதுவுமே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அதான் எனக்கு தெரியுமே, அதான் எனக்கு தெரியுமே. எனக்கு தெரியும், பெரிய மேதாவி மாதிரி. சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லணும். நான் பூரிய பத்தியா? இல்லீங்க, இது முக்கியமான விஷயங்க. ஓஹோ, தங்கலட்சுமி பூரிக்கு ஏற்பாடு பண்ணு. பையனமோ சமாச்சாரம் சொல்லணுமா, கேட்டு வரேன். என்னடா? நம்ம ஐயாவை அடிச்சு போட்டாங்க. யாரு, எங்க அப்பாவையா? இல்லீங்க, உங்க சிநேகிதர் ஆள வந்தாரு இருக்காரு. ஆமா, அவரை ஜமீன்தார ஆளை வச்சு அடிச்சு போட்டாராம். எங்க பார்த்தாலும் பேசிக்கிறாங்க, ஊரெல்லாம் புகையுதுங்க. புகைஞ்சா நெருப்பாயிடுமேடா. ஏய், இது விஷயமா ஒரு பையனை நான் சந்திக்க வேண்டியது இருக்கு. நான் போய் பாத்துட்டு வர்றேன். சரிங்க. இவ பூரி சுடன்னு உள்ள போயிருக்கிறா. மாவு கிட்ட ஏதாவது தகராறு பண்றாளான்னு பாத்துட்டு வா. சரிங்க. ஐயா, நெருப்பு வைக்கிறேன். இப்ப நீ எதுக்கு நெருப்பு வச்ச? சிகரெட் எடுத்துட்டீங்களே. சிகரெட் நான் குடிக்க போறேன், நீ பத்த வைன்னு சொன்னேனா? பின்ன ஏன் நீ பத்த வச்ச? நீ ஏதோ தப்பு செய்துட்டு என்ன நீ காக்கா பிடிக்கிற. என்ன செய்த சொல்லு. இல்லீங்க, இந்த வீட்டு உப்ப தின்னவனுங்க. சோறு போடுறவளும் பொறுத்திருக்க மாட்டேன், அதான் உப்ப தின்னுட்ட. உப்ப தின்னு உப்பு, நீ செய்த தப்பு. அதுதானே எனக்கும் தெரியல. எனக்கு தெரியல, என்ன கேக்குறியா? பின்ன ஏன் உனக்கு வாய் உளருது? கிட்ட வா, கிட்ட வா, கிட்ட வா. ஏன் உனக்கு இங்க டிக்கு டிக்கு நடிச்சுக்குது? கிடையாத முழுங்கனியா? இல்லையே. பின்ன ஏன் உனக்கு கை காலெல்லாம் அப்படி உதறது? என்ன சமாச்சாரம்? புல்லு வெட்டினேன். டெய்லி வெட்டுறவன் தானே? இன்னைக்கு அதிகமா வெட்டிட்டேன். ஏன் லிமிட்டுக்கு மீறி வெட்டுற நீ? சுடுதுல்ல? சுடுது. சொரணை இருக்குல்ல? இருக்கு. பின்ன உள்ளத சொல்லு. சொல்லு. அப்ப நான் உள்ளத சொல்லிடுறேன். என்ன பத்திரிக்கையில எழுத மாட்டீங்களா? எழுதல, சொல்லு. நான் ஒண்ணுமே செய்யலைங்க. ஏடா இதேடா பத்திரிக்கையில போடுவாங்க? ஏடா வெறும்பயல, என் பத்திரிக்கை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? ஏய், இத மாதிரி போய் சொன்னா போலீஸ்ல இருந்து என்ன வரும் தெரியுமில்ல? லாரி வரும். லாரி வரும். ஒரு பெரிய அரசியல் கைதி. லாரி வரும், நாளைக்கு ரிசர்வ் போலீஸ் வருவாங்க. நாய் வரும். நாய் 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 வந்து கழுத்தை பிடிச்சி தெருவா இழுத்துக்கிட்டு போவோம். எஜமா, அந்த நாய்கிட்ட இந்த நாயை ஒப்படைக்காதீங்க. அதுக்கு நீங்க போடுங்க, நான் பொறுத்து. நான் ஒண்ணும் போட வேணாம், நீயும் வாங்கிக்க வேணாம். நல்லபடியா வேலை செய்துகிட்டு இரு. சரி. என்னைக்கு எனக்கு சந்தேகம் உண்டாகுதோ உன்னை கூப்பிட்டு அனுப்புவேன். அங்க வந்து உள்ளத்தை சொல்லி போடணும். ஐயா, நான் ஒண்ணும் செய்யல. ஒத்துக்கணும், ஒத்துக்கணும். சரி, அவ்வளவுதான். எங்க போறீங்க? மனம், ஜமீன்தார் என்ன ஆள் வச்சு அடிச்ச விஷயம் கிராமத்து ஜனங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. அவங்க ஜமீன்தார் வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. உடனே நான் போய் தடுத்து நிறுத்தேன். வேண்டாம், நான் சொல்றது கேளுங்க. நீங்க அடிபட்ட விஷயம் கேள்விப்பட்டதும் இப்படி ஆத்திரப்படுற ஜனங்க இந்த காயத்தோட உங்களை நேர்ல பார்த்தாங்கன்னு இன்னும் நிலைமை மோசமா போயிடும். இந்த சமயத்துல நீங்க வெளியே போகவே கூடாது. இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல தலையிட்டு அமைதியை நிலைநாட்ட முடியாத ஒரு நல்ல தலைவனா இருக்க முடியாது. எனக்கு தடுக்க